அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு சனி மற்றும் சூரியனுடைய பார்வை ஏற்பட போகும் அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் 23/8/2024 முதல் 29/8/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா கடகராசினியர்களுக்கு சூரியன் மற்றும் சனியினுடைய பார்வையின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபம் மற்றும் மூத்த சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ஆடை ஆபரண சேர்க்கை, குடும்பத்திற்கு தேவையான பல பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி காண இருக்கீங்க. அதே போல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி நல்ல ஒரு முன்னேற்றமும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட செவ்வாயும் அவரோடு இணைந்து சஞ்சரிப்பதால புதிதாக நிலம் அல்லது வீடு, மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குது. அல்லது ரியல் எஸ்டேட், நிலம் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்குதுங்க. மொத்தத்துல கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே கைகள்ல பணம் புரளக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், அடுத்து குடும்ப சூழ்நிலையை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சூரியன் மற்றும் புதனுடைய இணைவு புத ஆதித்ய யோகம் என்று சொல்லப்படுதுங்க. அப்படி சூரியனும் புதனும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தை குறிப்பதால குடும்ப ரீதியான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்கள் தருணங்கள்ல அதிகமாக இருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவும் மனைவியை விட்டோ குடும்பத்தை விட்டோ பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. உங்களுடைய முயற்சிகளுக்கு பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய மற்றும் இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த 3ஆம் இடம் என்பது தைரியத்தை குறிக்குங்க. தைரியமாக எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்று காட்டக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. மற்றவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தவறு, இதை செய்யாத அதை செய்யாத என்று சொன்னவர்கள் மத்தியில் அந்த காரியத்தை செய்து முடித்து வெற்றி காண்டு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அவரோடு கேதுவும் இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. இந்த முயற்சிகளுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய முன்னேற்ற பாதையில் அவர்களும் பங்கு கொள்ள இருக்காங்க. இதனால் உங்களுக்கு ஒரு உத்வேகம் மற்றும் தைரியத்தோடு இந்த காரியங்களை செய்து முடித்து வெற்றி கண்டு மற்றவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது
உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் மற்றும் கேதுவினுடைய நிலை எடுத்து காட்டுதுங்க. இருந்தாலும் சுக்கிரன் நீச்சம் பெற்று இருப்பதால உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையில சற்று கவனம் செலுத்துவது நல்லது. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அவர்களுடன் உண்டான பகை, பூர்வீக சொத்து சம்பந்தமான பகைகள் கூட ஏற்படலாங்க. பாக பிரிவினை சம்பந்தமான ஏதாவது முரண்பாடுகள் ஏற்படலாம். இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பகையை ஏற்படுத்தாமல் இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தான வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ரத்தில் இருக்கிறாரு. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சூரியனும் அஷ்டமாதிபதியான சனியும் ஒன்றையொன்று பார்த்து கொள்வதில் தனவரவு தாராளமாக வந்தாலும் விரயங்களும் 2 மடங்காக இருக்கும் என்பது தாங்க நியதி. குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாங்க. அப்படி பழைய பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத இந்த பிரச்சனைகளை உங்களால் முறியடிக்க முடியுங்க. ஆனா கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைகள் உங்களால் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சற்று உங்களுடைய நாவடக்கம் மிக மிக அவசியங்க. அஷ்டமத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால இந்த கடுமை கொஞ்சம் குறையலாங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு தொகையை செலவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகுங்க. இக்காலத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம் கூட ஏற்படலாம். இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கை ரீதியாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. பொறுமை, நிதானம் உங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தையுடைய இடமான 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு தந்தை வழியிலான நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அவர்களுடைய பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்டு வந்த நீதிமன்ற வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள்ல ஒரு சில பின்னடைவுகள் சனி பகவான், அதாவது அஷ்டமத்தில் இருக்கும் சனி பகவானுடைய நிலையினால் ஏற்பட்டாலும் கூட எதிர்பாராத முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் விடாமல் அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.